ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு வால் டெக்கார் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஹார்ட்ஸ் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு வேஸ்ட் பேப்பரில் இந்த மாதிரி கட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போது இதுக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட்டை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்படி ஒரு லைன் போட போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இது வந்து இந்த டச் ஆகுது இல்லையா, இது வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது, அதில் கொஞ்சம் இப்படி ரீட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு தான் இப்போது ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம போட்ட லைனும் அதுவும் டச் ஆகாத மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இருக்க பார்ட்டையும் இந்த பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்காக நான் வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இந்த 2 பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இப்படி தான் கிடச்சிருக்கும். இப்போ இதை கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். நான் வந்து பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் அப்படியே இந்த பேப்பர் மேலே ஒட்டிட போகிறேன். கீழே கொஞ்சம் பத்தில் அது நான் லாஸ்ட்டாக தனியாக கொஞ்சம் பேப்பர் எடுத்து கவர் பண்ணிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டு கட் பண்ணிடலாம். கரெக்டாக இந்த ஹார்ட் ஷேப்லேயே நம்ம கட் பண்ணுறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா சுற்றி இருக்கிறதுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி தான், இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம பேஸ்ட் பண்ணிட போகிறோம். இல்லை நீங்கள் இந்த கார்ட்போர்டை வந்து பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துருக்கேன், ஒயிட் பேப்பர். இப்போ இதில் பேப்பர் ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இதோட இந்த சைடில் ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் கிடச்சிடும். இதை ஸ்கேலில் சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவர் பண்ணி இது ரெண்டுத்தையும் எப்படி சேர்த்து ஒட்டிட போகிறோம். இந்த மாதிரி அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளவர் ரெடி. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவராக எடுத்து இந்த ஹார்ட் மேலே ஒட்ட போகிறோம். இந்த சைடு மட்டும்தான் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் ஒட்டியாச்சு. இப்போ இன்னொரு பேப்பர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை மடிச்சுக்கலாம். இதில் வந்து சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹார்ட்டோட இந்த சைட் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன்.
இந்த சைடும் ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ நடுவில் இருக்க இல்லையா, அங்கே நம்ம ஏதாவது வேர்டிங்ஸ் வந்து வச்சுக்கலாம். லைக் வெல்கம் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வெல்கம் அப்படிங்கிற லெட்டர்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு, அப்படி இல்லை நேம் போர்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாசிட்டிவ் வேர்ட்ஸ் கூட ஏதாவது நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த லெட்டர்ஸ் கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்ம எல்லாமே சேம் சைஸ் பேப்பராக எடுத்துக்கலாம். நான் வந்து ஹோப் அப்படிங்கிற வேர்ட் தான் இன்றைக்கி வந்து அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஹெச் மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆல்ஃபபெட்ஸ் வேணுமோ அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து நீங்கள் சேம் சைஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி அதில் எழுதி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வால் டெக்கார் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி நீங்கள் ஏதாவது சாட்டன் ரிப்பன் அப்படின்னா த்ரெட் அப்படின்னா டபுள் சைட் டேப் கூட யூஸ் பண்ணி வாலில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதுக்காக வெறும் ஒரே ஒரு ஒயிட் பேப்பர், ஒரு பிளாக் பேப்பர், அப்புறம் வேஸ்ட் கார்ட்போர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.